பிரைஸ் காட். யார் மூஞ்சில ஒரு சந்தோஷம் இல்லை? நான் வந்தனாலயா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருக்கணும். பிரைஸ் காட். ஆண்டவருடைய சந்நிதியில் ஆமென் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பல பிரச்சனைகளை யோசிச்சுட்டு நம்ம இங்கே வருவோமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த that problem should not be a barrier to worship God. அந்த ஒரு பிரச்சனை உங்களை கர்த்தரிலிருந்து ஆராதிப்பதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. பிரைஸ் காட். நீங்கள் தானாகவே நீங்கள் ஆராதிக்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம், அந்த மலை போல பிரச்சனைகள்லாம் மெழுகு போல உருக தொடங்கும். நீங்கள் வீட்டில் போய் பார்க்குறப்போ ஒரு பிரச்சனை இருக்காது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த 6 மாதங்கள் ஆண்டவர் கிருபையாய் நம்மளை நடத்தினார். நாளை தினத்தில் இருப்போம். அடுத்த ஒரு மாதத்துக்கு நம்ம என்று ஆகிறோம். பிரைஸ் காட். ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்முடைய சபை ஆண்டவர் கிருபையினால் ஆமென் முடிசூட்டி ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய நன்மை நினைக்கிற எத்தனை பேர் உண்டு? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமென் அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக அந்த கரங்களை ஒன்று வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு விஷயம் நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நமக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையினால் எங்களை நிரப்பு, நம்முடைய தயவை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பாராட்டின அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வர இருந்த எல்லா ஆபத்து விபத்திலிருந்து ஆண்டவர் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறோம். Glory to Jesus. Glory to Jesus. ഇന്നീ പകൽക്കാലം കർത്താവിനെ ആശ്രയിച്ചിരിക്കുന്ന ഒരാൾക്ക് പോലും ഒരു കുറവും ഉണ്ടാവുകയില്ല. അവരെ നമ്പിയിരിക്കുന്ന ഒരു ജനതയ്ക്ക് ഒരു കുറവും ഉണ്ടാകാതെ കർത്താവിൽ ആശ്രയിക്കുന്ന ജനത്തെ നോക്കി കർത്താവ് പറയുകയാണ്, യെസ്, നിനക്ക് വേണ്ടി ഒരു അത്ഭുതം ചെയ്യുന്ന ഒരു കർത്താവ്, നിനക്ക് വേണ്ടി ഒരു അത്ഭുതം ചെയ്യുന്ന കർത്താവ്, നമുക്കാകെ ഒരു അത്ഭുതത്തെ ചെയ്യുന്ന ദേവൻ. ജീവിതത്തിലെ പല പ്രശ്നങ്ങൾ നേരിടാം, പക്ഷേ അതിനെല്ലാം മറികടക്കാനുള്ള ദൈവകൃപ, ആ ദൈവശക്തിയാൽ ഞങ്ങൾ നിറയ്ക്കണമേ എന്ന് എത്ര പേർക്ക് പറയാൻ കഴിയും? ஆண்டவரே, அந்த தேவனுடைய கிருபையினால, உம்முடைய கிருபையினால, உம்முடைய விசேஷத்தை கிருபையினால எங்களை நிரப்பணும். எங்களோட சபையை நீங்க நிரப்பணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? வாய்களை திறந்து அதரங்களை திறந்து கர்த்தாவே எங்களை கிருபையா ഞങ്ങൾ നിറയ്ക്കണമേ. ഓ അഭിഷേകത്തിന്റെ ശക്തിയാ ഞങ്ങൾ നിറയ്ക്കണമേ. அவருடைய கிருபை உணர்ந்ததெல்லாம் சேர்ந்த கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தலாம். நெருக்கப்பட்டும் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை, தேவ
இனி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை நம்முடைய என்றும் பாதுகாத்த தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும்
போகிறார் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள், ஒரு சௌக்கியம் வந்திருக்கிறது என்று விசுவாசம் உள்ளவர்கள், ஹalleluya. சந்நிதியிலே நாம் வந்திருக்கும் பொழுது நமக்கு சொல்ல முடியும், ஆவியானவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும். நீர் வந்தால், நீர் என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் வந்தால் என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். விசுவாசத்தை வர்த்திப்பிக்கிறதுக்கு வேண்டி ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வெளியே தான் படிக்கிறோம். இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் படிக்கிற படிப்பு ரொம்ப கஷ்டமான ஒரு படிப்பாகும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், நாங்கள் ஆண்டவருக்காக நிற்கணும் என்கிற ஒரு வாஞ்சையினால தான் நாங்கள் அதை படிக்கிறோம். அதன் மூலம் அநேக ஜனங்கள் கர்த்தரை அறியணும் என்று சொல்லி தான் நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் ஃபார்வர்ட் பண்றோம். நாங்கள் கிருபையாய் ஆண்டவர் எங்களை படிக்க வைத்து இந்த வருஷத்துல எங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆண்டவர் கிருபை செய்தார். நாங்கள் பெரிய படிப்பிஸ்டுகளோ ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் எங்களை தகுதிக்கு மேலதான் ஆண்டவர் அங்க கொண்டு, நாங்கள் ஒரு நாளும் ஒரு தகுதி உள்ளவர்கள் கிடையாது. പക്ഷെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമ്മുടെ കർത്താവ് ചെയ്യുന്നത്, നമ്മൾ അർഹരല്ലായിരിക്കാം, പക്ഷെ അർഹത ഇല്ലാത്ത സ്ഥാനത്തായിരിക്കും നമ്മളെ അർഹതപ്പെടുത്തുന്നത്. தகுதியில்லாத நம்மளையான இருக்கும் ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துது. இந்த வருஷத்தில் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். நான் அதை பொருத்தனையோடு நான் ஜெபித்த ஒரு காரியமாக, ஆண்டவரை மக்கள் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி, நாங்கள் அங்கே எங்களுடைய எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மே மாதம் நினைக்கிறேன், ஜூனில் எங்களோட எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு 2 sets of exams, bi-monthly 4ன்னு சொல்லுவாங்க, அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி போன வருஷம் நான் சொன்னேன், 75% மார்க் இருந்தால் மட்டும்தான், அதுக்கு மேல் இருந்தால் மட்டும்தான் பாஸ். 70-75 இருந்தாச்சுன்னா there will be ரிமூவல்ஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா மறுபடியும் அந்த எக்ஸாம் எழுதணும். 70 கீழே இருந்துச்சுன்னா டைரக்ட் ஃபெயில், ஒரு வருஷம் மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். ஆண்டோட பெரிதான கிருபையால் ஆண்டவர் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் above 75 வாங்கி ஆண்டவர் பாஸ் ஆக கிருபை செய்தார். நாங்கள் பெரிய தகுதி உள்ளவர்கள் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு படிப்பு அறிவு அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் ஆஸ் யூஷுவல் ஆஸ் அ நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு காரியம் மட்டும் தான் நான் சொல்லுவேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் என்கிட்ட வந்து ஜெபிக்க கேட்டாங்க, நிறைய பேர் வந்து ஜெபிச்சாங்க. ஏன்னா ஆண்டவர் என்னை அங்கே அதுக்கு தான் வைத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கே கொண்டு போனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அநேகர் ஆண்டவரை விட்டு வழி மாறுறப்போ அங்கே போய் ஆண்டவரை வெளிக்காட்டி நிற்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அது ஒரு பெரிய பிளஸிங். பிரைஸ் காட். அநேக பிள்ளைங்க என்கிட்ட வந்தாங்க, ஒரே பயம், எக்ஸாம் டைமில் பயப்படுறாங்க, பாஸ் ஆயிடுவேணும் ஃபெயில் ஆயிடுவேணும். நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூடயும் கூப்பிட்டு காலையில் எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா அம்மாட்ட ப்ரேயர் பண்ணி விடுங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவேன், அவங்க கூப்பிடுவாங்க என்னை. இங்கே முடிச்ச பிறகு அங்கே எல்லாரும் கூப்பிட்டு ஜெபிப்பாங்க. நானே பயத்தில் இருக்கேன், எனக்கு திட்டுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்கு, எக்ஸாம் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் மற்றவங்களுக்கு நான் கூப்பிட்றப்போ ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்வார்னு சொல்லி விசுவாசத்தை சொல்லிடுவேன். ஆனால் அவன் மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், மட்டமான மார்க்காக தான் வச்சுருப்பான். ஆனாலும் நான் சொல்லுவேன், ஆண்டவர் நிச்சயமாகவே உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஹிந்துக்களாக இருக்கிற பிள்ளைங்க, நம்மளோட விசுவாசத்தில் இல்லாத பிள்ளைங்களா இருக்கும் அங்கே வருது, வந்து சொல்லுவாங்க, மாப்பிள்ளை நீ ஒரு ஆள் மட்டும்தான் ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்கிற, மீதி எல்லாவனும் பாஸ் ஆயிருவியா? இல்லை, எல்லாரையும் தூக்கி ஃபெயிலில் போடுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் தூக்கி ஃபெயிலில் போடுறாங்க. முதல் நாள் கூட நான் சர்ச் அட்டென்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம். ஒருத்தர் வருது, நான் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் சொல்கிறாரு, நிறைய பேர் ரிமூவல்ஸ் போடுறாங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆக்கி விடுறாங்க அப்படின்னு. போகப்பல்லாத விசாரிச்சுன்னு சொல்லிட்டு நான் இறங்கி வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், ஹெப்ரோன்ட்டெல்லாம் சொன்னேன், நெவர் மைண்ட், காது கேட்காது, நாங்கள் செவி கொடுக்கக்கூடாது.
ஆண்டவர் நம்மளைக்கு தோக்குறதுக்கு ஆண்டவர், தோல்பதற்கு ஆண்டவர் கொண்டு வந்து ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். க்ளோரி. நான் எல்லாருக்கும் விசுவாசத்தை சொல்லி கொடுத்தேன், பாசிட்டிவ் எனர்ஜி. அதனாலே எல்லாரும் என்கிட்ட வருவாங்க. நீங்கள் என் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா அப்பா அம்மாட்ட கூட சொன்னேன்னா தெரியல, எல்லா எக்ஸாம்ஸ் டைம்லையும் நான் இவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அங்கேருந்து கால் வரும், எல்லாரும் ப்ரேயர் பண்ணி விடுன்னு. நான் ப்ரேயர் பண்ணி விடுவேன், 2 வார்த்தைகளை சொல்லுவேன், பாசிட்டிவ் ஆயிடுவாங்க, எக்ஸாம்ஸ் போய் எழுதுவாங்க, நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோ ஆண்டவரோட பெரிதான கிருபை என்னன்னு தெரியல. நான் எனக்கு ஒரு பயம், ஆண்டவரே இவங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னு, ஆண்டவரே உங்களோட நாமம் நீங்கள் தான் இசப்பா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அதிசயத்தை செஞ்சாங்க. அவங்க கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஆண்டவர் ஜெபிக்க கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிட்டாங்க. எனக்கு இனி ஒரு காரியம் எனக்கு ரொம்ப எனக்கு சொல்லணும்னு எனக்கு என்னன்னா, ஒரு சீனியர் அவர் ஃபெயில் ஆகிட்டார், ரிமூவல்ஸ் எழுதி ஃபெயிலு, 1 வருஷம் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த பையன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, எனக்கு மண்டைக்கு என்னமோ செய்து, எனக்கு என்னெல்லாமோ ஆகுது, எனக்கு உடனே வீட்டுக்கு வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணி விடுன்னு ஒரு சீனியர் என்னை கூப்பிட்டாரு. உடனே நான் இங்கேருந்து போனேன், போயிட்டு ப்ரேயர் பண்ணோம். பயங்கர பந்தனங்கள். ஓகே, நாங்கள் ப்ரேயர் பண்ணோன்னா அது ஒவ்வொன்றா ஆண்டவர் ரிலீஸ் பண்ணாங்க. பையன் ஃப்ரீ ஆகிட்டார். நான் பின் அவரோட படிப்பு, அவரோட பொருட்களுக்கு எல்லாம் வச்சு கை வச்சு ஜெபிச்சு, நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நானும் என் ஹெப்ரோனு தான், அவன் தான் சிலப்போ லைவ் பார்த்துட்டு இருப்பானா இருக்கலாம். நாங்கள் 2 பேரும் தான் எங்கே போனாலும் ஊழியம். ஆண்டவர் எனக்கு அதுதான் ஒரு அதிசயம், ஆண்டவர் அங்கேயும் போய் வீடு வீடாக ஏறி ஊழியம் செய்கிறாங்க, ஆண்டவர் கிருபை செய்கிறாங்க. அதுதான் அங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். டெய்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம், டெய்லி அவனுக்கு சப்போர்ட்டிவாக. நேற்று தினத்து ரிசல்ட் வந்துச்சு, அவன் எல்லாமே கிளியர். ஃபெயிலாகி இருந்த லிஸ்ட்டில் ஃபெயிலாகி நீ 1 வருஷம் படித்து தான் ஆகணும். 5 சப்ஜெக்ட்ஸ் வாய்ப்பே இல்லை. 2 சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் கூட எப்படியே பாஸ் பண்ணி விடுவாங்க. 5 சப்ஜெக்ட்ஸ் நோ வே மறுபடியும் படித்து தான் ஆகணும். பட் அவனிடத்து நான் ஒரு காரியம் சொன்னேன், நீ ஒரு பொருத்தனையோடு இருந்த தெய்வ சன்னிதி இருந்த ஜெபி, ஒரு பொருத்தனையோட கர்த்தரோட சன்னிதி. அவன் ஒரு பொருத்தனை பண்ணான், நான் பண்ண பொருத்தனையே தான் பண்ணான். ஆண்டவரே நான் நமக்கு சாட்சி சொல்லுவேன், கண்டிப்பாக நான் சாட்சி சொல்லுவேன், எனக்கு வேண்டிய ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும். இன்னைக்கு அவன் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவனோட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்தோன்னே எனக்கு தான் கால் வந்துச்சு. அவங்க அப்பா அம்மா கூட கால் போல, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொல்கிறான், கிரவுண்ட் எனக்கு இப்படி பாஸ் ஆகிட்டேன், ஆண்டவர் பெரிதான கிருபையா. தேவ பிள்ளைகளை அசாத்தியங்களை சாத்தியமாக்குற பரிசுத்த ஆவியானவர், அசாத்தியங்களை சாத்தியமாக்குற பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். நாம் பல வேளைகளை சிந்திக்கிறது உண்டு, ஆண்டவரே சில சூழ்நிலைகள் எனக்கு நேராக வரமாட்டேங்குது, எனக்கு சாதகமாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சில காரியங்கள், பல காரியங்களை குறித்து நீங்கள் சிந்திச்சு நம்ம வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே சில காரியங்களை குறித்து பயப்படலாம், சில பேர் மேபி யுவர் ஃபியூச்சர். பட் நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன், நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணுறப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், ஆமென். அவர்களை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார், அவங்க முகம் வெட்கப்படவே இல்லை. அது ஒரு வார்த்தை சொல்லுவேன். இப்போ நீங்கள் அந்த பிள்ளைங்கிட்டலாம் போய் கேளுங்க, அவங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் எல்லா ப்ரேயருக்கும் இதுதான் நான் சொல்லுவேன். என்னமோ ஆண்டவர் பெரிதான கிருபையால் நாங்கள், உங்களுக்கு தெரியும்ல, அங்கே சண்டே ஆண்டவர் கிருபையால் அங்கே வர்ஷிப் லீட் பண்ணுவோம். அங்கே உள்ள காரியங்களை, சர்ச்சினோட காரியங்களும் ஆண்டவர் பார்க்க கிருபை செய்கிறாங்க. நாங்கள் வந்து அங்கே சண்டே சாதாரண பிள்ளைங்கள்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும், ஆண்டவரே இவங்க வேறு படிச்சுட்டு இருக்காங்களே, நம்ம சண்டே இப்படி எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் போகிறோம், 4 மணிக்கு தான் போகிறோம், படிக்கவும் முடியாது, தலைவலி எடுக்கும், என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படி இருக்கும். ஆனால் அவங்களெல்லாம் காட்டிலும் நல்ல மார்க்கோட ஆண்டவர் பாஸ் ஆண்டவர் கிருபை செஞ்சார். அவர்கள் கண்டு கொண்டார்கள், நீ சேவிக்கிற தேவன் உண்மையான தேவன் என்று. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஜெபிக்கிறாங்க, ஜெபிங்க. Praise God, hallelujah. I mean, அவங்களுக்காக நானும் சாட்சியா சொல்றேன், நம்முடைய கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். Jesus is alive. Hallelujah. இன்றும் உங்களுக்காக அற்புதம் செய்ய அவர் வல்லவர். இன்றும் அவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய வல்லவர். நம் விசுவாசத்தோட நம்ம எதை நம்ம கேட்கிறோமோ நிச்சயமாகவே அது நம்மளோட வாழ்க்கையில் வரும். நான் யௌவனக்காரக்குன்னு ஒரு காரியம் சொல்றேன், நீங்கள் உங்களோட ஃபியூச்சருக்கு வேண்டி நீங்கள் ஜெபிக்கிறப்போ ஒரு பொருத்தனையோடு இருந்து ஆண்டவரோட சன்னிதியில் இருந்து ஜெபிங்க. ஆண்டவரே நீர் என் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நீ நிறைவேற்றணும். அவன் வாக்குத்தத்தங்கள் விஸ்வஸ்தனான, வாக்கு பண்ணின தேவன் ஒரு நாளும் மாற மாட்டார். நிச்சயமா அவர் சொன்னதை தான் செய்வார், செய்வதை தான் சொல்லவும் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன், விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணா நிச்சயமாக அதை நிறைவேற்றாம போக மாட்டார். இந்த சிலரோட வாழ்க்கையில ஆண்டவர் ஹல்லேலூயா ஆமென் அநேக நாட்களாக காத்திருக்கிற சில காரியங்கள் மீது ஆண்டவர் இந்த நாட்கள் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ அவர் நம்மளோட வாழ்க்கையில வர்றப்போ நம்மளுடைய குறைவுகள் எல்லாம்
நிறைவாக மாறும். Praise God. வனாந்தரம் போல இருக்கிற வாழ்க்கைகள் அது ஆண்டவர் வயல்வெளியாக ஆண்டவர் மாற்றுவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போ பலகீனங்கள் மாறும், ரோகங்கள் மாறும். ஹல்லேலூயா. அவர் வரப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் விடுதலைகள் சம்பவிக்கும். Praise God. அநேகர் இன்னைக்கு சில எக்ஸாம்ஸினுடைய ரிசல்ட்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணலாம், அல்ல சில எக்ஸாம்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணலாம், அல்லன்னா உங்களுடைய அட்மிஷன்ஸ்க்கு வேண்டி வெயிட் பண்ணலாம். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். உன்னை வைத்திருக்கிற நோக்கங்களை நிச்சயமாகவே ஆண்டவர் நிறைவேற்ற வரைக்கும். Praise God. அநேகர் காண்பாங்க, நீ சேவிக்கிற தேவன் உண்மையான தேவன் என்று சொல்லுவார்கள். ഹല്ലേലൂയ. അതുകൊണ്ട് ഞാൻ ഒരു കാര്യം പറയാം. ആമേൻ. കർത്താവിൽ ആശ്രയിക്കുന്ന ജനത്തിനോ ഒരു കുറവും ഉണ്ടാവുകയില്ല. ഈ പകൽക്കാലം இந்த பகல் வேளையில் ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணி அவரை முழு மனதா நம்பிக்கை கொண்டிருக்கிற ஜனம் ஒரு நாளும் வெட்கமடையாது. ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கமடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அந்த அப்பாவோட பிரச்சனைக்கு நேராக உங்களோட கரங்களை உயர்த்துங்களேன். உங்களோட தேவைகள் இருந்தாலும் அதை நீங்க முன்னாடி வைத்து அப்பாவுக்கு நேராக உங்களோட கரங்களை நீங்க உயர்த்தி நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? சும்மா நம்ம நீர் வந்தால் சூழ்நிலை மாறும்னு சொல்றதில்ல காரியம். நீ சும்மா நீர் வந்தால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நீங்க என்னோட வாழ்க்கையில் இருந்தால் எல்லா குறைவுகளும் நிறைவாகும். இன்னைக்கு நீங்க காலியான பாத்திரமா போறீங்களா? ஆண்டவர் உங்களை நிரப்பிட்டு தான் இன்னைக்கு அனுப்புவாங்க. Praise God. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். இது உங்களுடைய நாளாகும். இந்த தினத்தில் ஒரு அற்புதத்தை கண்டுட்டே தான் நீங்க போவீங்க. Praise God. Hallelujah. அந்த விசுவாசிக்கிறெல்லாம் சேர்ந்து நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகும். சக்தியோட சொல்லுங்க, நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை. சத்தத்தை உயர் உயர்த்தி சக்தியோட நிறைவேன்னு சொல்லி, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, வயல்வெளியாகுமே, பாழானது பயிரிடமாகுமே. விசுவாசத்தால் சொல்லுங்களேன். நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால், நீர் வந்தால்
ബലനായി മാറുമേ. സുഖവീനം സുഖമായി മാറുമേ. ബലവീനം ബലവീനം യേശുവിൻ നാമത്തിൽ
உங்களோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ கலங்காதே, நீ கலங்காதே. ஆண்டவரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, உனக்காக நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். Glory to the name of Jesus. Glory, hallelujah. அப்படியாக அந்த ஒரு விஷயம் கூட அந்த கரங்களை உயர்த்தி அந்த ஆவியானவரை நீங்க வெல்கம் பண்ணுங்களேன். இன்றைக்கு உங்களோட குடும்பத்திற்குள்ளாக ഇന്ന് നിങ്ങളുടെ ഭവനങ്ങളിലേക്ക് ആ പരിശുദ്ധാത്മാവ് വെൽക്കം ചെയ്യുക. ആ പരിശുദ്ധാത്മാവിനെ സ്വീകരിക്കുക. ആ പരിശുദ്ധാത്മാവിനെ സ്വാഗതം ചെയ്യുക. ഇന്ന് നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കർത്താവ് ഒരു അത്ഭുതം ചെയ്യും. ഇന്ന് നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കർത്താവ് ഒരു അത്ഭുതം ചെയ്യും. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அநேக நாட்களை காத்திருக்கிற சில காரியங்கள் மீது ஆண்டவர் இன்று தினத்தில் எஸ் இன்று தினத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். சொல்லுங்களேன், நீ வாருமே, நீ வாருமே, நீ வாருமே. நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலைகளை மாறும். ஆண்டவரே, நீர் வந்தால் எங்களுடைய குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக மாறும். விசுவாசத்தினால் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆமென், ஹalleluya, ஆமென், ஹalleluya. எஸ், நிச்சயமாகவே எங்களுடைய பலவீனங்கள் மாறும், ரோகங்கள் மாறும். நிச்சயமாகவே நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலைகளே கர்த்தர் நீர் மாற்றுவீர். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you for filling us with your grace. Thank you for filling us with the Holy Spirit. Thank you for filling us with the grace of our Lord. Glory to the name of Jesus. കർത്താവേ, അങ്ങയുടെ കരങ്ങളിലേക്ക് ഞങ്ങൾ സമർപ്പിക്കുകയാണ്. எங்களுடைய ஆராதனைகளை நீர் ஏறெடுத்து தயவினெடுத்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தாவே நீர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்தவர்கள் வெறுமையா போகாதபடி ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களா, புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்களாக கடந்து செல்லும்படி ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை இன்றைக்கு எங்களோடு கூட இருப்பதாக எங்களை முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷம் கரங்களை எடுத்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தலாம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை